ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங்னா லைக் வந்து நம்ம ஒரு ஸ்டாக் இன்னைக்கு வாங்குறோம்னா, அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து 1 வீக், 1 மந்த் வரை ஹோல்டு பண்ணி கொண்டு போறதாங்க ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்ட் 1 வீடியோ நீங்க இன்னும் பார்க்காதவங்க, நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்தா நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பாண்ட் கிடைச்சதுனால தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். இனிமேல் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பத்தி வீக்லி ஒன்ஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க இந்த வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ நீங்க என்ன யாரெல்லாம் பார்க்கலையோ, அந்த மாதிரி அவங்க அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்த்தோம்னா, லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இந்த ஸ்டாக் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக்ல நம்ம என்ன சொன்னோம்னா, லைக் இந்த இடத்துல இருந்துச்சு. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 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 மார்ச் கிட்ட இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் மார்ச் ஃப்ரைடே இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பிரைஸ்ல போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, ₹646 கிட்ட போய்க்கிட்டு இருந்துச்சு. நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் முழுசா பார்த்துட்டு வாங்க. நம்ம அதில சொன்ன விஷயம் இதில நடந்துச்சுன்னா, ஸோ தட் உங்களுக்கும் ஒரு பிலீவ் வரும். ஓகே, நம்ம சொல்றது கரெக்ட்டா இருக்கு. நம்ம அனாலிசிஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நான் இந்த வீடியோல சொல்றத வச்சு நீங்க யாருமே பை, செல் பண்ணாதீங்க. ஓகே. இது வந்து என்னோட அனாலிசிஸ் மட்டும் தான். நீங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, நீங்க உங்களோட அனாலிசிஸ வச்சு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. என்னோட அனாலிசிஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, பை, செல் பண்ணி பண்ணாதீங்க. ஓகே. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யாருமே பை, செல் பண்ண வேண்டாம். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருந்தீங்கன்னா, ப்ராப்பர் அட்வைஸ் எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம கரெக்ட்டா இந்த சப்போர்ட் கிட்ட வந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துலருந்து பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்போர்ட் லெவல்ல வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்ட்டான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் வீக் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம குவான்டிட்டி இதில வாங்கணும், பை பண்ணோம். ஓகே. ₹649 கிட்ட நம்ம பை பண்ணோம். ஓகே. ₹649 கிட்ட. ஸோ இதுவரைக்கும் வரும்போது நம்ம இப்போ ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இப்போதைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கரெக்ட்டான இடத்துல இருக்குது. இங்கேருந்து நம்மளோட டார்கெட் வரும். இங்கேருந்து நமக்கு டார்கெட் குடுக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஒரு டார்கெட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பாயிண்ட்ஸும் 71 பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த இந்த டார்கெட்ல. ஸோ என்னோட டார்கெட் லெவல் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எந்த லெவல் வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா, இது வந்து ஜஸ்ட் என்னோட டார்கெட் மட்டும் தான். இதுக்கு அடுத்து மார்க்கெட் இன்னும் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டார்கெட் நான் புக் பண்றதுக்கு இதோட என்னோட டார்கெட் வந்து 714. ஓகே. 714 வந்து என்னோட டார்கெட்டா இருக்கும். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டாக் அப்படின்னு லைக் Zen Technologies. ஓகே. Zen Technologies நம்ம லாஸ்ட் வீக்லயும் பார்த்திருப்போம். ஸோ Zen Technologies நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். இன்னும் இது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ வரட்டும். கீழ வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஜஸ்ட் பை ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட நிலவரம் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்ல. நம்ம வந்து இதில வந்து எதுவும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இப்போதைக்கு பிளான் இல்ல. ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்டாக்க நம்ம வாட்ச் லிஸ்ட்லேருந்து இப்போதைக்கு சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு இத வாட்ச் லிஸ்ட்ல வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுமா வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணலாம். இந்த இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து நெறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வந்து கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? அந்த வொர்க் ஷாப் நான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கட்ட இருந்து கோர்ஸ் பை பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் ட்ரை பண்ணி நெறையா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல பை, செல் பண்ண தெரியும். அதே மாதிரி 5 டூ 6 மந்த்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, நம்மளோட வொர்க் ஷாப் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீட்பேக் எனக்கு இதுவரைக்கும் கிடைச்ச ஃபீட்பேக் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்குது. நம்மளோட வொர்க் ஷாப் ட்ரை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்ட நெறைய பேர் இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி இப்போ புது விதமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மார்க்கெட்ட. ஓகே. ஸோ ட்ரை பண்றவங்க வொர்க் ஷாப்ல ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர்ல நீங்க வொர்க் ஷாப் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வொர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்க வந்து நான் இப்போதைக்கு இதில அன்லிஸ்ட் பண்றேன். ஓகே. வாட்ச் லிஸ்ட்ல இருந்து நான் வெளிய எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம 3 ஸ்டாக் என்ன பார்க்க போறோம்னா, பிர்லா சாஃப்ட். ஓகே. பிர்லா சாஃப்ட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லைன்ல இருக்குது. ஓகே. இன்டர்நெட் இஷ்யூவா இருக்குது. ஓகே. சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகே. சப்போர்ட் எடுத்து கரெக்ட்டா நம்ம லாஸ்ட் வீக் இருக்கும்போது 29த் இந்த இடத்துல மார்க்கெட் இருந்துச்சு. ஓகே. 1 மார்ச் இந்த இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பை பண்ணணும்னா பை பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல. பட் நான் இந்த இடத்துல பையிங் எக்ஸிக்யூட்டிவ் குடுக்கல. ஓகே. நான் இந்த கேண்டில்ல பார்த்து இந்த கேண்டில்ல தான் பை குடுத்தேன். ஓகே. இந்த கிரீன் கேண்டில் பார்த்து நான் இந்த இடத்துல பை குடுத்தேன். ஃப்ரைடேக்கு தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ ஃப்ரைடேக்கு என்ட்ரி எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து
என்னோட லெவலில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போதைக்கு இது வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறது கரெக்டான லெவலில் இருக்குது. இதோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சேம் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குதா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருக்குது. ஓகே. அதேமாதிரி கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி தான், பிர்லா சாஃப்ட் இந்தியா. ஸோ இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஓகே. சப்போர்ட் எடுக்கிறனால இது மைட் பி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டாக். ஓகே. அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டாக் அப்படி என்னென்னு பார்த்து போனோம்னா, ஃபோர்த் ஸ்டாக் வந்து மிண்டா கார்ப்பரேஷன். ஓகே. லாஸ்ட் வீக்கும் நம்ம இதில் பற்றி சொல்லியிருப்போம். லாஸ்ட் வீக் வந்து இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். பட் இப்போதைக்கு என்னோட வியூ என்னென்னா, நான் இந்த மிண்டா கார்ப்பரேஷன்லேருந்து நான் இப்போதைக்கு இதில் வெளியே இருக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து இதில் வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு பை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீக் இந்த ஸ்டாக்கும் என்னது வெளியே போகுது. ஓகே. நான் வந்து என்ன நினச்சேன்னா, இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி இங்கேருந்து மேலே போகும். பட் இது வந்து ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஓகே. இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா இது வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிட்டு, ஸோ தட் மார்க்கெட் நம்ம ஒரு லெவல் வந்து இப்போ 400 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 400 அப்படி இல்லைனா இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் சைடில் வச்சுருப்போம். வாட்ச் லிஸ்ட்டில், நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் இருந்து இப்போதைக்கு இது சைடில் இருக்கும். வேணா நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்டாக்ஸையும் நம்ம கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இதோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்குது. பட் வரட்டும், இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும். மைட் பி இதுக்கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வரட்டும். 400 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்டாக்கை. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாக்கா? ஓகே. 1 2 3 4 5 ஃபிஃப்த் ஸ்டாக். ஓகே. ஃபிஃப்த் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சன் ஃபார்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாக் பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக சொன்னேன், இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. எந்த ப்ரைஸில் நான் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு புல்லிஷ் ரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சன் ஃபார்மா ஒரு நல்ல கம்பெனி. ஓகே. நல்ல கம்பெனினா எனக்கு என்னோட அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவில் இருக்குது. ஓகேங்களா. அப்சைட் மூவில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டவுன் சைடில் இப்போதைக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் மார்க்கெட் வந்து நல்லா அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, சின்ன புல் பேக் எடுக்குது இந்த இடத்துல. நம்மளோட டார்கெட் கிட்டே வந்துட்டு. ஓகே. நம்ம இந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுத்தோம். இந்த இடத்துல 1554 நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1711. ஓகே. 1711 ரூபா நம்மளோட டார்கெட். ஓகே. ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த இதில். ஸோ நல்ல ஸ்டாக், இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் ரன்னிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போனீங்கன்னா, இதில் நம்ம 2 புது ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்டாக்கை நம்ம வெளியே எடுத்து நம்ம 2 ஸ்டாக் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ 2 ஸ்டாக் வெளியே எடுத்து 2 ஸ்டாக் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எப்போவுமே நான் வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் கையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakh rupees வச்சுருக்கீங்க. ஓகே. இந்த 1 lakh நீங்கள் ஒரே ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா, அந்த ஒரு ஸ்டாக் மேலே கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன் தெரியும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே. சில நேரம் இந்த ஸ்டாக் கீழே விழும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு இந்த ஸ்டாக், எந்த ஸ்டாக் நல்லா எப்படியும் 10ல் 7 ஸ்டாக் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். கண்டிப்பாக 10ல் 7 ஸ்டாக் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி அதிகபட்சமான 10லேருந்து ஒரு மினிமம் ₹1,00,000 இருந்துச்சுன்னா அது 10,000 டிவைட் பண்ணி நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தோம்னா கேஸ்ட்ரால் இந்தியா. ஓகே. கேஸ்ட்ரால் இந்தியாவில் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுவும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. ஓகே. நம்ம 2 ஸ்டாக் எடுத்துருக்கிறோம். இது வந்து இன்னும் கீழே இந்த இடத்துல நான் வந்து மண்டேக்கு இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். 209ல் என்னது பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா, இந்த ஸ்டாக் இன்னும் கீழே வந்துச்சுன்னா நான் வந்து 204 205 வரைக்கும் நான் ஆவரேஜ் பண்ணிக்கிடுவேன். ஓகே. இதுக்கு மேலே கீழே போச்சுன்னா நான் வந்து இந்த ஸ்டாக் விட்டு எக்ஸிட் ஆயிடுவேன்.
பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு கீழே இதுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே 203 204 மேக்ஸிமம் இதுக்கிட்ட வந்துச்சுன்னா இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னோட ப்ரைஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 209 2010 கிட்ட என்னது பையிங் ப்ரைஸ் இருக்க போகுது. ஓகே அதே மாதிரி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். 197 ஓகே 197 ரூபா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா நான் இதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுவேன். அதே மாதிரி இதில் வந்து என்னோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 237 இதுதான் என்னோட டார்கெட் ப்ரைஸ். ஓகே ஸோ ஸ்டாக் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் சொந்தமாக நீங்கள் வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கிடுங்க. என்னோட அனாலிசிஸ் பார்த்து யாருமே பை செல் பண்ணாதீங்க. ஓகே நான் வந்து ஸ்ட்ரிக்ட்லியாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட அனாலிசிஸ் பார்த்து ஸ்டாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் அதிகமாக ஒரு பல்க் அமௌண்ட் வச்சு அவங்க போட்டுருவாங்க. இன்கேஸ் அந்த ஸ்டாக் கீழே போச்சுன்னா அவங்க வந்து என்ன ப்ளேம் பண்ணுவாங்கன்னா என்ன தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட அனாலிசிஸ் பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து எனக்கு தெரியும் இந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுறனால எனக்கு இன்னொரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ தட் என்கிட்ட வந்து அந்த மேனேஜ் பண்ணுற மணி என்கிட்ட இருக்கணும். ஓகே ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்போவுமே என்னோட அனாலிசிஸ் படி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து எல்லாம் ஓன் ரிஸ்க் தான். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹைலி ரிஸ்கி. ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்களோட அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்க்க போனோம்னா ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து GE பவர் இந்தியா. ஓகே ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் மூவ்மெண்ட் இருக்குது. இதில் வந்து அப் ட்ரெண்டில் மூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து. பட் வெயிட் பண்ணலாம் நம்ம மண்டேக்கு வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. மண்டேக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்மளோட பையிங் ப்ரைஸ் வந்து இதில் 279 to 285 ரேஞ்சில் நம்மளோட பையிங் ஆர்டர் இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸிட் ப்ரைஸ் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா இதில் வந்து 340 rupees நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் இருக்கும். ஓகே இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம 241 rupees நம்மளோட எக்ஸிட் ப்ரைஸ் இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 260 rupees 260 ரூபா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும் இதில். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகே ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. லைக் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் லைக் வந்து ஒரு ஸ்டாக் இல்லை நீங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்டாக்கில் டிவைட் பண்ணி வைங்க எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாக் திடீர்னு கீழே போனால் கூட உங்களோட மீதி உள்ள லைக் 8-9 ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ தட் அந்த ஸ்டாக் வந்து இந்த இதை ரிகவர் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம வந்து HDFC பேங்க் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே லாஸ்ட் வீக்லேயும் என்னோட ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். HDFC பார்க்க போனீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஒரு 1700 வரைக்கும் 1700 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. யாராவது நீங்கள் வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்ல எஜுகேஷ்னல் பர்பஸாக இருக்கும். ஓகே ஸோ அவ்வளோதான். ஓகே.